டேய், அந்த பிரபுவ ஏதாவது பண்ணணும்டா. அவன் நம்ம வீட்டுல இருக்குது எனக்கு இரிட்டேட்டிங்கா இருக்குது. எனக்கு வர்ற கோத்துக்கு இந்த கார் எடுத்துட்டு போய் அப்படியே அவனை ஏத்தி ஃபைனை கட்டிட்டு போயிட்டே இருக்கலாம் போல தோணுது. டேய் என்ன சும்மா இரு கொஞ்சம். அதான் ஜனமா பொறுமையா இருக்க சொல்லியிருக்காங்கல்ல. எவ்வளவு நாளோட பொறுமையா இருக்கிறது? அவன் தேனை எவ்வளவு டார்ச்சர் பண்றான் தெரியுமா? தேன்மொழி அப்பா வர கடத்தி வச்சிருக்கானா? அதை கண்டுபிடிச்சாலே தேன்மொழி அவன் இருந்து எப்படியாவது காப்பாத்திடலாம். அதுக்கு தாண்ட எந்த வழியும் கிடைக்கவே மாட்டேங்குது. டேய், நாம அவனை இன்வெஸ்டிகேட் பண்றோம்னு அவனுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. அதான் எங்கேயோ சீக்கிரட்டா கொண்டு போய் மறைச்சு வச்சிருக்கான். ஷிட். சரி விடுறா, பாத்துக்கலாம். அவரை கண்டுபிடிச்சிடலாம் விடு. இல்லடா, கண்டுபிடிச்சே ஆகணும்டா. பரவாயில்ல சார், நீங்க சரியான நேரத்துக்கு கூட்டிட்டு வந்துட்டீங்க. கொஞ்சம் லேட்டா இருந்தாலும் இல்ல, நீங்க ஆக்சிடென்ட் பண்ணிட்டு அவரை காப்பாத்தாம போயிருந்தா கூட அவர் உயிரை காப்பாத்திருக்க முடியாது. அவரு ரிலேட்டிவ்ஸ்க்குலாம் இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? இல்ல டாக்டர், அவரு யாரு என்னன்னு எனக்கு தெரியாது. அவர்கிட்ட ஐடி கார்டு, போனு ஏதாவது இருக்கான்னு பாருங்க. இம்மிடியட்டா உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. அவர்கிட்ட எதுவுமே இல்ல டாக்டர், நான் ஆல்ரெடி செக் பண்ணிட்டேன். அப்படியா? சரி, எப்படியாவது இன்ஃபார்ம் பண்ண ட்ரை பண்ணுங்க. டேய், எதுவுமே இல்லைன்னா எப்பறம் இன்ஃபார்ம் பண்றது? அதான்டா எனக்கும் தெரியல. எனக்கு தெரிஞ்ச அவருக்கு யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். சிஸ்டர், அவரை நான் பார்க்கலாமா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார், இன்னும் அவருக்கு கான்சியஸ் வரல. வந்த உடனே நான் சொல்றேன். சார், ரிசப்ஷன்ல பேமெண்ட் மட்டும் பண்ணிருங்க சார். சரி, நான் பே பண்ணிடுறேன். ஓகே சார். கேடி பாத்துக்கோ, நான் பே பண்ணிட்டு வந்துடுறேன். மருந்து வாங்கிட்டு வந்துட்டியா? சிஸ்டர். சொல்லுங்க சார். இந்தாங்க சிஸ்டர். ஓகே சிஸ்டர், ஒரு நிமிஷம். சொல்லுங்க சார். அவரை எந்த குறையும் இல்லாம நல்லா பாத்துக்கோங்க சிஸ்டர். ஓகே சார். சிஸ்டர். சார், அப்புறம் நான் அவரை பார்க்கலாமா? சார், நீங்க மட்டும் வந்து பாருங்க. பாத்துறேன். சார், நீங்க இங்கேயே இருங்க, நான் வந்துடுறேன். சாரி சார், நான் இதை வேணும்னு பண்ணல. நீங்க எனக்கு எவ்வளவோ ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு என்னால இப்படி ஒரு நிலைமை வந்துருச்சு. என்ன மன்னிச்சிருங்க சார். சீக்கிரம் கண்ணை தொடங்க சார். உங்களை இப்படி விட்டு போக எனக்கு மனசு வரல சார். ப்ளீஸ் சார், சீக்கிரம் கண்ணை திறந்துருங்க சார். சார், சார், இந்த வீடு தான் சார். இங்கதான் எங்க அப்பா இருக்காரு. கன்ஃபார்ம் ஆமா? கன்ஃபார்ம் தான் சார். அந்த பிரபு இங்கதான் எங்க அப்பாவை அடைச்சு வச்சிருக்கான். யோ வாங்கயா. ஓகே சார். தம்பி. சார்,
நான் இப்ப எங்க இருக்கேன்? நீங்க பயப்படாதீங்க சார். நீங்க சேஃபா தான் இருக்கீங்க. ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கீங்க சார். கூல். உங்களுக்கு ஒண்ணும் இல்ல. பதறாம இருங்க. ஒண்ணும் இல்ல. சேஃபா தான் இருக்கீங்க. சார், உங்களை பத்தின எந்த டீடைல்ஸும் எனக்கு தெரியல. உங்க ஃபேமிலி, நீங்க எங்க இருக்கீங்க, உங்களை யாராவது பார்க்கணுமா, ஏதாவது கான்டாக்ட் நம்பர் இருக்கா சார்? சார், முதல்ல உங்க பேர் என்ன சார்? என் பேரு என்ன நல்ல தம்பின்னு கூப்பிடுவாங்க. அப்புறம் சார், உங்க ஃபேமிலி, உங்களோட வைஃப், உங்களுக்கு யாராவது பசங்க இருக்காங்களா? நீங்க வேலை செய்யற இடம் ஏதாவது இருக்கா சார்? எனக்கு எதுவும் ஞாபகம் இல்ல தம்பி. சார், சார் என்னாச்சு சார்? சார் என்னாச்சு? சார், சார், சார் என்ன சார் ஆச்சு? சார் என்ன சார்? அம்மா, தலைவலி தாங்க முடியல. டாக்டர், டாக்டர். சார் ஒண்ணும் இல்ல சார், பயப்படாதீங்க. டாக்டர், என்னாச்சு? இல்ல டாக்டர், இவர் யார் என்னன்னு கேட்டுட்டு இருந்தேன். திடீர்னு தலைவலிக்குதுன்னு சொல்றாரு. பயங்கரமா வலிக்குதுன்னு சொல்றாரு டாக்டர். சார் எதையும் யோசிக்க வேண்டாம் சார். ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க, சரிங்களா? டாக்டர். அந்த இன்ஜெக்ஷன் எடுங்க. ஓகே டாக்டர். தலைவலிக்குது அம்மா. இந்தாங்க டாக்டர். சார், சார் பயப்படாதீங்க சார், ஒண்ணும் ஆகாது உங்களுக்கு. ஐயோ.